ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி தக்காளியில் மிளகு ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இப்போ தான் விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு பெரிய தக்காளி, நாட்டு தக்காளி இல்லைங்க, இந்த ஆப்பிள் தக்காளின்னு சொல்கிறாங்களா அது மாதிரி தக்காளி ஒரு பெரிய சைஸில் 2 எடுத்திருக்கேன். புளி ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்திருக்கேங்க. இது ஒரு டம்ளர் 1.5 டம்ளர் தண்ணியில் இந்த தக்காளியும் இந்த புளியையும் போட்டு இதை வேக வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இல்லை 7 நிமிஷம் வேக வச்சா போதும். அதாவது அந்த தக்காளி வெடித்து வரும். வெடித்ததும் அது வெந்துடுச்சின்னு அர்த்தம். அதை வெடித்ததும் அதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அந்த புளி ஆறுனதும் அதை கரைச்சி எடுத்துடலாங்க. இந்த ஆறுனதும் அந்த தக்காளி தோலெல்லாம் இருக்குதில்ல, அதை அப்படியே எடுத்துடலாங்க. எடுத்துட்டு அதை மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு பொடியை அரைக்கலாம். அதுக்கு கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூனு, சீரகம் 1 டேபிள் ஸ்பூனு, மிளகு 1 டேபிள் ஸ்பூனு, வெந்தயம் ஒரு கொஞ்சமாக 1/4 டீஸ்பூனு, ஒரு வரமிளகா, இதையெல்லாம் மிக்சியில் அரைச்சிக்கணும். இது தாளிக்கிறதுக்கு பூண்டு ஒரு 3 பல், ஒரு பச்சை மிளகா, 2 வரமிளகா, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள், அவ்வளோதான். நீங்கள் அந்த பொடியில் மிளகை நீங்கள் அதிகமாக கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் நீங்கள் சளி இருக்கிறதில்ல, அந்த மாதிரி டைம்லலாம் பசங்களுக்கு இந்த ரசம் கொடுக்கலாம். இதை பொடி பண்ணி வச்சுட்டேங்க. இது ரொம்ப நைஸாக வேணாம், கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கலாம். இது கூட கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூள் சேர்த்துனேன் சொன்னால, அது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு வானிலையில் ஆயில் விட்டுட்டேன். 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். நெய்யில் ஒவ்வொருத்தர் ரசம் செய்வாங்க, அது ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். நான் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகும் ஒரு 10 வெந்தயம் தான் போட்டிருக்கேன். அது வாசனையாக நல்லா சூப்பராக இருக்குங்கிறதுனால 10 வெந்தயம் இப்போ தாளிக்கிறப்ப போட்டுக்கலாம். கூட தட்டி வச்சுருக்கேங்க அந்த பூண்டையும், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் நல்லா தட்டி வச்சுருக்கிற அம்மியில் அதை சேர்த்துக்கலாம். அது பூண்டு நல்லா நமக்கு சிவப்பாக கோல்டு கலரில் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கணும். அடுப்பு மட்டும் சிம்மிலேயே வச்சுக்கோங்க, கருகுனா ரசம் நல்லா இருக்காது. இப்போ அந்த பொடி இருக்குதில்ல, அப்போ பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பொடி, கொத்தமல்லி, வரமிளகா, அந்த பொடியை அதில் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். ஒரு ஸ்பூனு தண்ணி அந்த வேக வச்சேன்ல தக்காளி, அந்த தண்ணி தான் ஒரு ஸ்பூனாக சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, கருகக்கூடாது. அதுதான் முக்கியம். அப்போ தான் வாசனையும் நல்லாயிருக்கும், ரசமும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு வரமிளகா 2 இருந்ததில் அதை தாளிக்கிறப்போ போட்டேங்க. அது நமக்கு வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு, அதனால் அது போடலை. வரமிளகா போட்டு சேர்த்து தான் அந்த பூண்டு போடுறப்பவே நம்ம போட்டு அது வதக்கணும். இப்போ எல்லாம் பச்சை வாசனை போனதும் அந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்கோன்னா அந்த தக்காளியை சேர்த்துட்டாங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடலாம். அந்த தண்ணி போகிற வரைக்கும், அந்த ஈரப்பதம் கொஞ்சம் போகிற வரைக்கும் கொஞ்சம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை வதக்கிட்டு அந்த புளி கரைச்சலை இருக்குதில்ல, வேக வச்சு புளி கரைச்சல் ஏதோ அதிகமாக, அதுக்கப்புறம் நான் புளியே சேர்க்கலை. அந்த தக்காளி புளிப்பும் அந்த நெல்லிக்காய் அளவு இருக்குது புளியும் தண்ணியும் தான். கூட இப்போ கொஞ்சமாக வெல்லமும் உப்பும் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் அதிகமாக சேர்த்து உப்பு, வெல்லம் இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேங்க. இந்த வெல்லம் கொஞ்சமாக சேர்க்குறப்போ நமக்கு டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். இதில் உப்பு, புளிப்பு, இனிப்பு எல்லா டேஸ்ட்டும் கிடைக்கும் இந்த ரசத்தில். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு விஜய் ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு புளிப்பு அதிகமாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அதுக்கப்புறம் திரும்பி ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அது பாருங்கள் இப்போ நுரைச்சி அப்படியே வருது மேலே. இது கொதிக்க விடணும். கொதிக்கிறப்போ எல்லாம் ரசம் எடுப்பாங்க, ஆனால் இது கொஞ்சம் கொதிக்க விட்டால் தான் இது கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்குது. இந்த ரசம் தக்காளி மிளகு ரசம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே சமயம் இந்த சளி, இருமல் இருக்கிறப்போ இந்த ரசம் சூப்பு மாதிரி செஞ்சு குடித்தா இது ரொம்ப நல்லா கேட்குது. ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு விஜய் ஒர்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாருங்கள் இப்போ கொதிக்க ஆரம்பிக்குதா. இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி மூடி வச்சிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும்.
இங்க பாருங்கள், இந்த ரசம் வந்து ரொம்ப திக்காகவும் இருக்காது, ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்காது. அது அந்த பொடி நம்ம அரைச்சி போட்டோம்ல, அதனால் நல்லா சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.